மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இல்லறம் சம்பந்தப்பட்ட, அதாவது செக்ஷுவல் லைஃபிலே, பாலியல் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள், ப்ரீமெச்சர் இஜக்குலேஷன், விந்து முந்துதல் அல்லது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, இதன் காரணமாக ஏற்படுகிற விளைவுகளை பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் 009777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். அடுத்ததாக இன்று பல பெண்கள் ஆண்களை பற்றிய சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய குறை என்னவென்றால், எப்போதும் டாக்டர் பெட்டுக்கு வந்தால், படுக்கைக்கு வந்தால் ஃபோனை வச்சுக்கொண்டு நோண்டிக்கொண்டே இருப்பார். எனவே இதை அடிப்படையாக கொண்டுதான் கொஞ்ச நேரத்துக்கு முதல் இந்த டிக்டாக்லையும் என்னுடைய ஃபேஸ்புக்லையும் நான் ஒரு அழகான ஒரு படத்தை போட்டிருந்தேன். முந்தைய காலங்களிலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற போது 3 குரங்குகளை எங்களுடைய பாடசாலையிலே அதிபர்கள், ஆசிரியர்கள் காட்டுவார்கள். கெட்டதை கேட்காதே, கெட்டதை கலைக்காதே, கெட்டதை பார்க்காதே என்று சொல்லி. இப்போது 4வது குரங்கையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். அதாவது ஃபோனை பார்க்காதே. ஃபோனை பார்த்து கொண்டால் ஒருத்தரும் கதைக்க ஒருத்தரும் இல்லை, ஒருத்தரும் கேட்கறதுக்கும் ஒருத்தரும் இல்லை, ஒருத்தருக்கும் பேசுறதுக்கும் ஒருத்தரும் இல்லை. எல்லாம் ஃபோனுடன் தான் முடிகிறது. நான் இந்த ஷேர் பண்ண டிக்டாக்ல ஷேர் பண்ணல அல்லது ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண அந்த படத்தை பாருங்கள். எனவே 3 முக்கியமான விடயங்கள் ஒரு மனிதனுக்கு அவசியம். எனவே எனக்கு இன்னும் மிகுந்த ஞாபகம் இருக்கின்றது, எங்களுடைய மருத்துவ சத்திர சிகிச்சை பேராசிரியர் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு சொல்லுகின்ற விடயம் என்ன, ஒரு நோயாளியுடைய கட்டிலுக்கு கிட்ட போய் 3 விடயங்களை பாருங்கள். ஃபுட், ஸ்லீப், 3வது செக்ஸ். நன்றாக சாப்பிட வேண்டும், சாப்பிடக்கூடியதாக இருக்கிறது, நல்லாக பசி எடுக்கிறது, குட். 2வதாக நித்திரை. சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதனுக்கு 7 இருந்து 8 மணி நேரம், பெரிய வளர்ந்தவர்களுக்கு 7 இருந்து 8 மணி நேரம் நித்திரை மிகவும் அவசியம். நன்றாக நித்திரை வருகிறது காலையிலே, விடியற் காலையில் ஏர்லி மார்னிங்கில் எங்களுக்கு முழிப்பு வருவதில்லை. நன்றாக நித்திரை வருகிறது 9 மணி 10 மணி. சில நோயாளிகளை சொல்லுவாங்க, 9 மணிக்கே நித்திரை கொண்டுருவேன் என்று சொல்லி நான் அவருக்கு சொல்வேன், நீங்கள் மிகுந்த கொடுத்து வைச்ச ஒரு பேர் வழி, மிகவும் நன்மை செய்கின்ற ஒரு மனிதராக இருக்கிறீர்கள் என்று சொல்லுவேன். எனவே சாதாரணமாக 7-8 மணி நேரம் நித்திரை வருகிறது, காலையிலே விழிப்பு வருவதில்லை, நல்லம், அவருடைய நிலைமை மிகவும் நல்லது. 3வதாக பாலியல் செக்ஸ். மனைவியுடன் சரியாக மனைவியினுடைய உச்சக்கட்டம் வரும் மட்டும் மனைவியுடன் இருந்து அதன் பிற்பாடு மனைவியுடன் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார், ஒரு பிரச்சனையும் இல்லை, இல்லறத்திலே ஒரு ப்ராப்ளமும் இல்லை என்றால் அது 3வது. இந்த 3ம் சரியாக இருக்குமாக இருந்தால் 100% அந்த மனிதனுக்கோ அந்த மனுஷிக்கோ ஒரு விதமான நோயும் இல்லை. ஃபுட், ஸ்லீப் அண்ட் செக்ஸ். எனவே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த எங்களுடைய மக்கள் பல பேர் இப்போது இந்த ஃபோனுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். அதை நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியும். அதில் நானும் ஒரு ஆள், என்னை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள், நான் வெளியில் போக விருப்பமில்லை, அடிக்ட் ஆகி இருக்கிறோம். இந்த அடிக்ஷனை நாங்கள் என்ன செய்கிறோம், படுக்கை அறைக்குள்ளும் செல்கிறோம். படுக்கை அறைக்கு சென்று போய் என்ன செய்கிறோம் என்றால், ஒரு மனைவி கணவனுக்கு அருகில் படுத்திருக்கிறார், அவர் உண்மையாக கணவனுடன் நல்ல ஒரு பாலியல் உறவைத்தான் விரும்புவார். ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்தென்றால் ஃபோனையை பார்த்து நோண்டி கொண்டிருக்கிறது. விடிய காலையில் சில பேர் விடிய காலையில் எழுப்பி இந்த ஃபோனை பார்ப்பதாக சொல்லுவார்கள். மனைவிமார் விடிய காலத்தில் எழுப்பி ஃபோனை பார்க்கின்ற ஒரு பழக்கத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். எனவே முக்கியமாக அந்த கட்டிலே இருந்து உங்களுக்கு அதில் கண் வைத்திய நிபுணர்கள் கூட சொல்லுவார்கள், அது கண்களுக்கு கூட கூடாது என்று சொல்லுவார்கள். எனவே நாங்கள் என்ன சொல்லுவதென்றால், முக்கியமாக இந்த ஃபோனை உங்களுடைய பெட்டுக்கு, உங்களுடைய படுக்கை அறைக்கோ அல்லது உங்களுடைய படுக்கைக்கோ, படுக்கை அறையை விட படுக்கைக்கோ எடுத்து செல்லாதீர்கள். அவர் எடுத்து சென்றால் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை முழுதுமாக பாதிக்கப்படும். மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. எனவே பல பேர் மருந்தெடுப்பார்கள், எடுத்து போட்டு சொல்லுவார்கள் நன்மையாக இருக்கிற சொல்வார்கள். சில பேர் சொல்வார்கள் அங்கே தான் எதிர்பார்த்த அந்த
பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லுவார்கள். அப்போது நான் பல பெயரை சொல்லி கொண்டிருக்கின்ற போது ஒரு விடயம் கேட்பேன், நீங்கள் திருமணம் முடித்தீர்களா என்று. இல்லை, நான் என்னுடைய நண்பியுடன், என்னுடைய காதலியுடன், என்னுடைய இந்த ஒரு பெண் துணையுடன், பெண் நண்பருடன் நான் தொடர்பினை வைத்துக் கொள்கிறேன் என்று. அதே நான் முதலிலே சொன்னது போல உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் இன்ஹிபிஷனாக இருக்கலாம். இந்த நிறைய வருவார்களோ, அவர் பார்ப்பாரோ, இவர் பார்ப்பாரோ என்ற ஒரு நெகட்டிவ் ஐடியா, ஒரு எதிர்மறையான விளைவை இது அந்த இடத்திலே உங்களுக்கு கொடுக்கலாம். எனவே இன்றில் இருந்து தயவு செய்து படுக்கைக்கு, கட்டிலுக்கு கடந்து மட்டும் இந்த ஃபோனை கொண்டு போக வேண்டாம். அதே நேரத்திலே இந்த ஃபோனில் ஏற்படுகின்ற இந்த போர்ன் ஃபில்ம்ஸ் என்று சொல்லுவோம், அதாவது செக்ஸ் ஃபில்ம்ஸ் என்று சொல்லுவோம், அதாவது பாலியல் நீல ப்ளூ ஃபில்ம்ஸ் என்று சொல்லுவார்கள், நீல படங்கள் என்று சொல்லுவார்கள். அவற்றை பார்க்கின்ற போது பாலியல் உணர்வு தூண்டப்படுமா? தூண்டப்படும். அதிலே ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. எனவே சில பேர் தொலைபேசியின் மூலமாக கேட்பார்கள், இந்த பாலியல் படங்களை, இந்த போர்ன் ஃபில்ம்ஸ் என்று சொல்லுவோம், ப்ளூ ஃபில்ம்ஸ் சொல்லுவோம், இவங்களுடைய பெண் துணைக்கோ மனைவிக்கோ காட்டுகின்ற போது அதனாலே பாதிப்பு ஏதாவது ஏற்படுமா என்று. என்னை பொறுத்த மட்டிலே அப்படி ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதால் ஒரு மிக முக்கியமான ஒன்று சொல்வேன். பட் ஆனால் அந்த இடத்தை, அந்த பாலியல் படங்களை பார்ப்பதற்கு உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய பெண் துணையோ, உங்களுடைய நண்பியோ, உங்களுடைய லவரோ, காதலியோ அதை விரும்பினால் மட்டுமே இதை நீங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா கூட சில நோயாளிகள் வருவார்கள், மிகுந்த உள்வே இருக்கின்ற கிராமங்களில் இருந்து வருவார்கள். அவர்கள் வந்து சொல்லுவார்கள், மனைவி வந்து சொல்லுவார், நாங்கள் பெரிய எல்இடி ஸ்க்ரீனிலே இந்த பாலியல் படங்களை போட்டுக்கொண்டு நாங்கள் இருவருமே பாலியல் உறவை வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி. உண்மையாக நான் சொல்வேன் அந்த மனைவிக்கு, அந்த கணவனுக்கு சொல்வேன், நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்த ஒரு கணவன், அதிலே ஒரு விதமான பிழை கிடையாது. ஆனால் என்ன முக்கியம், வடிவாக கவனித்துக் கொள்ளணும் ஒவ்வொரு முறையும். ஆனால் பட் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்ன முக்கியமானது என்றால் அதில் நடப்பது எல்லாம் 100% உண்மை என்று எடுப்பதுதான் அது பிழை. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் சில பேர் என்ன செய்வார்கள், இந்த போர்ன் ஃபில்ம்ஸை பார்ப்பதற்காக, இந்த பாலியல் படங்களை, ப்ளூ ஃபில்ம்ஸை பார்ப்பதற்காக அவர்கள் ஃபோனை தம்முடைய படுக்கை அறைக்கு கொண்டு செல்லலாம். அதில் ஒரு விதமான தவறும் கிடையாது. அதே நேரத்தில் சில நோய்களுக்கு கூட ஒரு மருந்தாக இது இருக்கிறது. மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதாவது சில இடங்களிலே, அதாவது மனைவி எப்புடன் தன்னுடைய கணவனுடன் இருப்பது என்று சொல்லி சில பேருக்கு தெரியாத இடத்துல இவற்றை காட்டுகின்ற போது அந்த மனைவி அந்த அறிவை பெறக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த போர்ன் ஃபில்ம்ஸிலே 3-4 மணித்தியாலகம் செக்ஸ் பண்ணுகிறார்கள், அல்லது என்னுடைய ஒரு அங்கே அந்த வருகின்றது ஆணவனுடைய அந்த ஆணினுடைய ஆண்குறி எத்தனை 4-5 இன்ச்சாக நீட்டமாக இருக்கிறது, இவ்வளவு நீட்டமாக எனக்கு இல்லை என்பது போன்ற விடயங்களை நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் அங்கு இந்த படங்களினாலே உங்களுக்கு பாரதூரமான பிரச்சனை ஏற்படும். எனவேதான் நாங்கள் ஒரு சாராம்சமாக சொன்னால், இயலுமான மட்டும் இந்த படுக்கை அறைக்கு இப்படிப்பட்ட ஃபோன்ஸை எழுத்து செல்லை குறைத்துக் கொள்ளுங்கள். உடைத்துக்கொண்டு அவ்வளவு நேரத்தை நீங்கள் உங்களுடைய மனைவியினுடன் முன் விளையாட்டுகளோடு ஃபோர் பிளேயில் செலவிட்டு அதன் மூலமாக அவர்களை உச்சக்கடையமடைய பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணலாம், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். டிக்டாக்லே ஃபாலோ பண்ணுறவர்கள் தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் கட்டாயமாக. அதே நேரத்தில் யூடியூப்பிலே இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அல்லது மணி சின்னத்தை மேல் சைன் அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நான் உங்கள் அனைவருக்கு இனிய பொழுதாக அமைய அனைவருக்கு பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.